வாழ்க்கையில முன்னேற கட்டத்துல எப்பயுமே முன்னேறி கொண்டே இருக்க மாட்டோம். சில நேரங்கள்ல சரிவுகள் வரும். அந்த சரிவுகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சரிவுகள்லாம் நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையில முன்னுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. சரிவுகள் வந்துட்டோன்னே தடுமாறி போயிருவாங்க. ஐயோ சரிவுகள் வந்துருச்சே, நான் இப்ப என்ன பண்றது, என் வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த நீங்க ஒரு சமயம் கீழே விழுறீங்கன்னா மறுபடியும் ஏஞ்சி வர்றதுக்கு உங்களால முடியும். அதை எப்படி செய்யலன்னு உட்காந்து சிந்திங்க. அதை விட்டுட்டு ஐயோ என்னுடைய வாழ்க்கை போச்சே, என்னுடைய முன்னேற்றம் போச்சே, எல்லாமே போச்சுன்னு மூளையில போயிட்டு முடங்கி கிடக்காதீங்க. அது ஒன்னும் உங்க வாழ்க்கைய தள்ளிவிடும். இன்னும் கீழே கீழே போய் அடிமட்டத்துக்கு போயிருவீங்க. அந்த மாதிரி என்னைக்குமே செய்யாதீங்க. அது வியாபாரமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு கட்டம் நல்லா வந்துகிட்டே இருக்கும். ஒரு சில சமயங்கள் அடி விழுந்து கீழே விழுவீங்க. அந்த அடி விழுந்து கீழே விழுறப்ப டக்குன்னு உட்காந்து யோசிச்சு அடுத்தது என்ன செய்யலாமோ அதை செய்ய ஆரம்பிங்க. விழுந்துட்டோம்னா அதே இடத்துல உட்காந்துங்க, ஒரேடியா விழுந்துருவீங்க. பல வியாபாரிகளும் சரி, பல பேர் தன்னுடைய வாழ்க்கையில காணாமே போனதுக்கு காரணம் இதுதான்.